ஆல் இன் ஒன் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல இன்னைக்கான திருப்பதி திருமலை சம்பந்தப்பட்டு இருக்கக்கூடிய லேட்டஸ்டான இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையும் ஒன் பை ஒன்னா பார்க்கலாம். எல்லா அப்டேட்ஸையும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா லாஸ்ட் வரைக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நிறைய இன்ஃபர்மேஷன் இந்த வீடியோல நான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி நம்ம சேனல்ல இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைபருக்கு ஒரு ரிக்வஸ்ட் என்ன அப்படின்னா, நீங்க லேட்டஸ்டா தரிசனம் போயிருந்தாலோ இல்ல இன்னைக்கு தரிசனம் போயிருந்தாலோ கண்டிப்பா உங்களோட ஃபீட்பேக்ஸை கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணுங்க. அடுத்து போகக்கூடிய நண்பர்களுக்கு அது ரொம்ப பயனுள்ளதா இருக்கும். சோ வாங்க இன்னைக்கு அப்டேட் பார்க்கலாம். சோ இன்னைக்கு வந்து புரட்டாசி 2வது நாள் 19ஆம் தேதி. சோ இன்னைக்கான ஃப்ரீ தரிசனம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா உங்களுக்கு 15 மணி நேரத்துல இருந்து 20 மணி நேரம் ஆகும் அப்படின்றது ஒரு அப்டேட்டா இருக்கு. சோ மினிமம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 15 மணி நேரம் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. என்ன ரீசன் அப்படின்னா அவுட்டர் லைன், அதாவது நம்ம வெளியில லைன்ல இருந்து வெயிட்டிங் ஹால் போறோம் இல்லையா, அந்த லைன்லயே வந்து ஒரு 2 கிலோமீட்டர்ல இருந்து 3 கிலோமீட்டர் வரைக்குமே நிறைய பேர் வெயிட் பண்றதா சொல்லியிருக்காங்க. ஸோ ஞாயிற்றுக்கிழமை வந்திருக்கக்கூடிய கூட்டம் எப்பயுமே திங்கக்கிழமை தான் வந்து குறையும். அதுவும் இல்லாம புரட்டாசி அப்படின்றனால நிறைய பேர் சாமி தரிசனத்துக்கு போயிருப்பாங்க. ஸோ இலவச தரிசனத்துல கொஞ்சம் கூட்டம் வந்து அதிகமா தான் இருக்கு. தரிசனத்துக்கு போறதுக்கு பிளான் பண்ணிருக்கீங்கன்னா செவ்வாய்க்கிழமையில இருந்து வியாழக்கிழமை வரைக்கும் வந்து பிளான் பண்ணிக்கோங்க. 300 ரூபாய் தரிசனம் அப்படின்னு பாத்தீங்கன்னா 2ல இருந்து 4 மணி நேரம் ஆகுது அப்படின்றது அப்டேட். அண்ட் 300 ரூபாய் தரிசனத்துல போறவங்களுக்கு முக்கியமான ரிக்வஸ்ட் என்ன அப்படின்னா, இப்போ காலையில உங்களுக்கு 10 மணி தரிசன டைம் அப்படின்னா ஸோ அதுக்கு முன்னாடி போனா அலோவ் பண்ணுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணாதீங்க. காலையில 10 மணிக்கு முன்னாடி, ஏன்னா இன்னைக்கு நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸ் வந்து போயிருந்தாங்க. ஸோ அவங்களுக்கு 10 மணி தரிசனம். பட் காலையில ஒரு 6:30 7க்குலாம் போயிடலாம் அப்படின்ற மாதிரி கியூக்குள்ளே வந்து அவங்கள விடல. என்ன ரீசன் அப்படின்னா காலையில வந்து விஐபி தர்ஷன்ஸ் இருக்கு. ஸோ உங்களுக்கு 10 மணி தரிசனம்னா 10 மணிக்கு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு வெளியிலே வந்து வெயிட் பண்ண சொன்னதா வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால நீங்க ஈவினிங் டைமோ மத்தியான டைம் இருந்துச்சுன்னா நீங்க கொஞ்சம் முன்னாடி வந்து போகலாம், அலோவ் பண்ணுவாங்க. ஸோ 10 மணிக்கு மேல போறதுக்கு ட்ரை பண்ணுங்க. இப்போ எங்க வீட்டுல வந்து 2 நாள் வந்து தரிசன டிக்கெட் புக் பண்ணியிருக்கோம். ஸோ அடுத்த நாள், அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 7ஆம் தேதி 8ஆம் தேதியும் புக் பண்ணியிருக்கோம்னா 8ஆம் தேதி புக் பண்ணவங்க 7ஆம் தேதியே போறதுக்கு அலோவ் பண்ணுவாங்களான்னு சொல்லிட்டு ஒரு சிலர் வந்து டவுட் கேட்டிருந்தீங்க. அன்னன்னைக்கு தரிசன டிக்கெட் இருக்கவங்கள தான் அலோவ் பண்ணுவாங்க. ஸ்லாட் வந்து மேபி வந்து செக் பண்றது இல்ல. ஏன்னா இப்போ நான் வந்து நைட் ஒரு 7-8 மணி ஸ்லாட் வந்து புக் பண்ணியிருக்கேன். நான் மத்தியானமே வந்து தர்ஷன் போயிடலாம்னு நினைக்கிறேன்னா நான் மத்தியானம் போனா கண்டிப்பா அலோவ் பண்ணுவாங்க. ஒரு சில நேரங்கள்ல தான் வந்து கூட்டம் அதிகமா இருந்தாதான் ஏதாவது ரீசன் சொல்லுவாங்களே தவிர மற்றபடி அந்த நாள்ல டிக்கெட் உங்ககிட்ட இருந்துச்சுன்னா கண்டிப்பா வந்து அலோவ் பண்ணுவாங்க. ஸோ அடுத்த நாள் டிக்கெட்லாம் நாளே பாக்குறது அப்படின்றது மேக்சிமம் வந்து அலோவ் பண்ண மாட்டாங்க. வேணும்னா ட்ரை பண்ணி நீங்க கேட்டு பாருங்க. ஃபேமிலி மெம்பர்ஸ் புக் பண்ணும்போது இப்படிதான் டிக்கெட் கிடைச்சது அப்படின்றது வேணா அங்க இருக்கக்கூடிய ஸ்டாஃப் கிட்ட வேணா நீங்க கேட்டு ட்ரை பண்ணி பாருங்க. அலோவ் பண்ணாங்கன்னா மேபி நீங்க வந்து தர்ஷன் பார்க்கலாம். அதே மாதிரி 300 ரூபாய் தரிசனம் நீங்க புக் பண்ணிருக்கீங்கன்னா உங்களோட தரிசன டிக்கெட் புக்கிங்க்கு யூஸ் பண்ண ஐடி கண்டிப்பா இது ரெண்டையும் எடுத்துட்டு போங்க. வெரிஃபிகேஷன் வந்து பண்ணுவாங்க. தர்ஷன் கியூக்கு போறதுக்கு முன்னாடியே நீங்க ஃப்ரீ தர்ஷன் ஆகட்டும் அண்ட் 300 ரூபாய் தரிசனம் ஆகட்டும் உங்களோட லக்கேஜஸ் மொபைல்ஸ் எல்லாமே வந்து நம்ம கவுண்டர்ஸ்ல கொடுக்கலாம். இப்போ ஃப்ரீ தர்ஷன்ல போறவங்க லைன்லேயே நின்று வெயிட்டிங் ஹால் போயிட்டு வெயிட்டிங் ஹால்ல இருந்து தான் அடுத்து வந்து குடோனுக்கு வந்து ஷிஃப்ட் பண்றாங்க. ஸோ அதனால நீங்க வந்து அந்த வெயிட்டிங் ஹால்ல இருந்து குடோன் ஷிஃப்ட் பண்ணும்போதே உங்களோட லக்கேஜஸ் நீங்க அங்கேயே வந்து கொடுத்துக்கலாம், மொபைல்ஸும் அங்கேயே கொடுத்துக்கலாம். உங்களுக்கு ஒரு டோக்கன் கொடுப்பாங்க, அதை வாங்கிட்டு நீங்க வெயிட் பண்ணி சாமி பார்த்துட்டு திரும்ப வந்து நீங்க லக்கேஜஸ் வந்து எடுத்துக்கலாம். 300 ரூபாய் தரிசனம் போறதுக்கு முன்னாடியே நீங்க கொடுத்துட்டு போகலாம். அப்படி இல்லைன்னா லைன்ல போகலையும் நம்ம லக்கேஜஸ் மொபைல்ஸ் வந்து கொடுத்துக்கலாம். ஸோ குழந்தைங்களாம் நான் கூட்டிட்டு போறேன், கை குழந்தையா இருக்கு, ஒரு வயசு கம்மியா இருக்கு அப்படின்னா நீங்க ஃப்ரீ தர்ஷனத்துல போகாம ஸ்பெஷல் என்ட்ரி தர்ஷன், அதாவது சுபதம் என்ட்ரிட்ட போயிட்டு உங்க குழந்தையோட பர்த் சர்டிபிகேட்டை கொடுத்து ஆதார் கார்டுலாம் கொடுத்து நீங்க வந்து சொன்னீங்க அப்படின்னா அவங்க வந்து ஒரு டைம் கொடுப்பாங்க டோக்கன்ஸ். அந்த டைம்க்கு நீங்க தரிசனம் பார்க்க போகலாம். ஸோ இது வந்து ஒரு வயசுக்கு கம்மியா இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு மட்டும்தான் இந்த தரிசனம் வந்து கொடுக்குறாங்க. 1.5 வயசு 2 வயசு அப்படின்னா அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரீ தரிசனத்துல போற மாதிரி தான் இருக்கு. பட் இருந்தாலும் நீங்க வேணும்னா அங்க போய் இன்கொயரி வந்து பண்ணி பாருங்க. அடுத்த இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னா, நாளைக்கு 20ஆம் தேதி செப்டம்பர் 20ஆம் தேதி வருடாந்திர புரட்டாசி பிரம்மோற்சவம் திருமலையில 26ஆம் தேதி தொடங்குறதுக்கு இருக்கு. அதுக்கான நாளைக்கு ஆழ்வார் திருமஞ்சனம், கோவில் ஆழ்வார் திருமஞ்சனம் நடக்குது. ஸோ இது வந்து ஆலய சுத்தி அப்படின்னு சொல்லுவாங்க. கோவில் எல்லாம் கிளீன் பண்ணி இந்த ஒர்க் எல்லாமே பண்ணுவாங்க. காலையில 6 மணில இருந்து 11 மணி வரைக்கும் இந்த கோவில் ஆழ்வார் திருமஞ்சனம் நாளைக்கு நடக்குது. 11 மணிக்கு மேல மேபி வந்து 12 மணிக்கு மேலதான் ஃப்ரீ தரிசனம் வந்து அலோவ் பண்ணுவாங்க. நாளைக்கு யாராவது தரிசனத்துக்கு போறீங்க அப்படின்னா இந்த டைமிங் வந்து பாத்துக்கோங்க, ஓகேங்களா? ஸோ நீங்க அதுக்கப்புறம் தான் போய் வெயிட் பண்ற மாதிரி இருக்கும். அதே மாதிரி 20ஆம் தேதிக்கான 300 ரூபாய் தரிசன டிக்கெட் மட்டும் தான் இஷ்யூ பண்ணாங்க. 500 ரூபாய் தரிசன டிக்கெட் இந்த டைம்
இது வரைக்குமே அப்டேட் வரல. ஸோ இதுக்கு மேலே அப்டேட் வரதுக்கு வாய்ப்பு ரொம்ப கம்மி தான். ஏன்னா அவங்க நேத்து இல்லைன்னா இன்னைக்கு ஓப்பன் பண்ணியிருந்தா தான் நிறைய பேர் 500 ரூபாய் தர்ஷன் டிக்கெட்ல வந்து புக் பண்ணியிருப்பாங்க. ஆனா 300 ரூபாய் தரிசனம் மட்டும் தான் ஓப்பன் ஆனிச்சு. அதுவும் மத்தியானம் 1 மணிக்கு மேல இருக்கக்கூடிய ஸ்லாட் மட்டும் தான் ஓப்பன் பண்ணியிருந்தாங்க. அதனால 300 ரூபாய் தரிசனம் 1 மணிக்கு மேல தான் அலோவ் பண்ணுவாங்க. ஸோ நாளைக்கு இந்த விஷயம் இருக்கு. ஸோ நாளைக்கு தரிசனம் போறவங்க இதை கண்டிப்பா பாத்துக்கோங்க. ஃப்ரீ தரிசனத்துக்கு எங்கேயுமே நீங்க டிக்கெட் வாங்கவே தேவையில்லை. திருப்பதியில இருந்து திருமலைக்கு டைரக்டா போகலாம். செக் போஸ்ட்லயே உங்களை செக் பண்ண மாட்டாங்க. நீங்க நடந்து போறீங்க அப்படின்னாலும் டிக்கெட் யாருமே கேட்க மாட்டாங்க. நீங்க போயிட்டு இலவச தரிசன கியூல ஜாயின் பண்ணிக்கலாம். அங்க எவ்வளவு நேரம் வெயிட்டிங் டைம் ஆகுமோ அவ்வளவு நேரம் நம்ம வெயிட் பண்ணி சாமி பார்க்கணும். இதுதான் இப்போ கரண்டா இருக்கக்கூடிய ஸ்டேட்டஸா இருக்கு. ஓகே, நான் வந்து ஃப்ரீ தரிசனத்துல போறேன், என்கிட்ட ஆன்லைன் டிக்கெட் இல்ல, எனக்கு ரூம் கொடுப்பாங்களா அப்படின்னா கண்டிப்பா ரூம் கொடுப்பாங்க. நீங்க ஆதார் கார்டு மட்டும் எடுத்துட்டு போங்க. ஃபேமிலியில ஒரு 4 பேர் போறீங்க அப்படின்னா ஒருத்தவங்க மட்டும் ஆதார் கார்டு இருந்தா கூட போதும். அந்த ஆதார் கார்டை வச்சு காலையில முடிஞ்ச வரைக்கும் ட்ரை பண்ணுங்க. ராம்பகிஜா பஸ் ஸ்டாண்ட்ல ரூம்ஸ் வந்து கிடைக்குது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்றாங்க. ஸோ அதனால அங்க ட்ரை பண்ணி பாருங்க. காலையில ஒரு 6-7க்குள்ள நீங்க புக் பண்ணீங்கன்னா ஒரு 10 நிமிஷத்துல உங்களுக்கான கன்ஃபர்மேஷன் மெசேஜ் வந்து வந்துடும். இதுவே 8 மணிக்கு மேல போயிடுச்சு அப்படின்னா தான் உங்களுக்கு ஒரு 2 ஹவர்ஸோ 3 ஹவர்ஸ் அந்த மாதிரி ஆகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபேமிலியில இருக்கக்கூடிய ஒரு ஆதார் கார்டை வச்சு நீங்க லைன்ல நின்று 50 ரூபா 100 ரூபா ரூம் புக் பண்ணிக்கலாம். முக்கியமான ஒரு விஷயம், போகும்போது உங்களோட ஏடிஎம் கார்டையும் எடுத்துட்டு போங்க. கேஷ் வந்து கையில வாங்குறது இல்ல. ஏடிஎம் கார்டு கண்டிப்பா கொண்டு போங்க. அக்கௌண்ட்ல பேலன்ஸ் இருக்கா இல்லையா அப்படின்றத போறதுக்கு முன்னாடி செக் பண்ணிக்கோங்க. மொபைல்ல யூபிஐ, கூகுள் பே இந்த மாதிரி மெத்தட் நீங்க யூஸ் பண்ணீங்கன்னா அதை யூஸ் பண்ணி நீங்க வந்து பேமெண்ட் வந்து பண்ணிக்கலாம். கேஷ் வந்து வாங்க மாட்டாங்க. ஸோ அதை வந்து கண்டிப்பா பாத்துக்கோங்க. சேம் 300 ரூபாய் தரிசனத்திலையும் ஆஃப்லைன் ரூம் எடுக்கிறவங்களுக்கும் சேம் இதே ப்ரொசீஜர் தான். நீங்க வந்து ரூம்ஸ் வந்து எடுத்துக்கலாம். அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து ரூம்ஸ் பத்தி நம்ம சேனல்ல வந்து 2 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து அவங்களோட ஃபீட்பேக்ஸ் வந்து கொடுத்துருந்தாங்க. அதை கண்டிப்பா அவங்க கூட நான் ஷேர் பண்ணணும்னு நினைச்சேன். ஏன்னா அதுல 2 இன்ஃபர்மேஷன் வந்து சொல்லியிருந்தாங்க. என்ன அப்படின்னா, சனிக்கிழமை விடிய காலையில 3 மணிக்கு ராம்பகிஜா பஸ் ஸ்டாண்ட்ல இருக்கக்கூடிய ரூம் புக்கிங் சென்டர்ல காலையில 5 மணிக்கு நான் ரூம் புக் பண்ணேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. 6 மணிக்கெல்லாம் வந்து எனக்கு 50 ரூபா ரூம்க்கான எஸ்எம்எஸ் வந்து வந்துருச்சு. ஸோ நான் அந்த இடத்துல போயிட்டு ரூம் வந்து எடுத்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சுகுமார் அப்படின்றவரை நம்ம சேனல்ல வந்து கமெண்ட் பண்ணியிருக்காரு. அவருக்கு ரொம்ப நன்றி. ஸோ காலையில அவர் வந்து பாத்தீங்கன்னா என்ன டைம் போயிருக்கேன் அப்படின்றத அப்டேட் வந்து கொடுத்துருக்காரு. அதே மாதிரி இன்னொருத்தர் கொடுத்துருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷனே பாருங்க. என்ன அப்படின்னா, நாங்க 2 நாளுக்கு முன்னாடி திருப்பதிக்கு போயிருந்தோம். திருமலையில ஆஃப்லைன்ல ரூம் வந்து எடுத்திருந்தோம். மொபைலுக்கு மெசேஜ் வந்து 2 மணி நேரம் கழிச்சு நாங்க போனோம். ஆனா ரூம் வந்து கேன்சல் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஏன் அப்படின்னு நாங்க கேட்டதுக்கு அவங்க சொன்ன விஷயம் வந்து, உங்க மொபைலுக்கு மெசேஜ் வந்து 1.5 மணி நேரத்துல நீங்க வந்து ரூம் ஆபீஸ்ல போயிட்டு உங்களோட கீயை நீங்க வாங்கிக்கணும். ரூம்க்கான கேஷ் பே பண்ணிட்டு நீங்க ரூம் கீயை வாங்கிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நாங்க அரை மணி நேரம் லேட்டா போனனால எங்களுக்கு வந்து ரூம் கிடைக்கல. அதாவது நாங்க லைன்ல நின்று ரூம் புக் பண்ணியும் நாங்க அரை மணி நேரம் லேட் ஆகி போனனால எங்களுக்கு ரூம் வந்து கேன்சல் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ ஸ்ரீகாந்த் அவருக்கு ரொம்ப நன்றி. ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் நான் ஏன் உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன் அப்படின்னா, நீங்களும் ஆஃப்லைன்ல ரூம்ஸ் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு மெசேஜ் வந்துருச்சுன்னா உடனே போயிட்டு கீ வாங்கிருங்க. 1.5 மணி நேரத்துக்கு மேல அவர் வந்து ½ அன் அவர் எக்ஸ்ட்ரா, அதாவது 2 மணி நேரம் கழிச்சு போனதா வந்து சொல்லியிருக்காரு. அதனால ½ அன் அவர் லேட் அப்படின்றனால ரூம் வந்து கேன்சல் ஆயிடுச்சு. ஸோ நம்ம லைன்ல நின்று ரூம் வாங்கியும் இந்த மாதிரி விஷயங்கள்னால கேன்சல் ஆயிடுச்சுன்னா ஸோ ரொம்ப இதாக இருக்கும். அதே மாதிரி ஆன்லைன்ல நீங்க ரூம் புக் பண்ணியிருந்தீங்கன்னா சிஆர் ஆஃபீஸ்ல இருக்கக்கூடிய ஏஆர்பி கவுண்டர்ல போயிட்டு நீங்க அங்க போய் உங்களோட ரூம் புக்கிங்கான அந்த டிக்கெட்டை வந்து ஸ்கேன் பண்ணிக்கோங்க. அடுத்தது நீங்க எந்த மொபைல் நம்பர்ல புக் பண்ணீங்களோ அந்த மொபைலுக்கு வந்து எங்க வந்து அலர்ட் ஆயிருக்குன்ற மெசேஜ் வரும். நீங்க அங்க போயிட்டு கீ வந்து வாங்கிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இதுதான் ரூம் புக்கிங்கான அஃபிஷியல் அப்டேட்டா இருக்கு. கரண்டா அப்டேட் இதுதான். இது இல்லாம நீங்க ஆஃப்லைன்ல புக் பண்றதுக்கு சிஆர் ஆஃபீஸ்ல புக் பண்ணலாம். அதே மாதிரி வந்து பாலாஜி பஸ் ஸ்டாண்ட், இதே அலிப்பேரி ஸ்ரீவாரி மெட்டில போறீங்கன்னா அந்த நம்ம நடைபாதை ஏறி முடிகிற இடத்துலயே உங்களுக்கான ரூம் புக்கிங் ஆஃபீஸ் இருக்கு. இது எல்லாமே காலையில ஒரு 10-11 மணி வரைக்கும் தான் ஓப்பன்ல இருக்கும். காலையில டைம்ல மலை ஏறுறீங்கன்னா கண்டிப்பா இந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி அலிப்பேரி காலையில 4 மணில இருந்து நைட்டு 10 மணி வரைக்கும் ஓப்பன்ல இருக்கும். ஸ்ரீவாரி மெட்டு காலையில 6 மணில இருந்து ஈவினிங் 5 மணி வரைக்கும் ஓப்பன்ல இருக்கும். தாராளமா நடந்து போகலாம். திவ்ய தரிசன டிக்கெட் தரமாட்டாங்க. நிறைய பேர் இன்னுமே வந்து இந்த அக்டோபர் மாசம் பிளாக்ல இருக்க டிக்கெட், செப்டம்பர்ல பிளாக்ல இருக்க டிக்கெட் எப்போ ஓப்பன் ஆகும் அப்படின்னு சொல்லி தொடர்ச்சியா கேட்டுட்டே இருக்கீங்க. செப்டம்பர் 26ஆம் தேதியில இருந்து அக்டோபர் 5ஆம் தேதி வரைக்கும் இருக்க டிக்கெட் ஓப்பனே ஆகாது. அந்த நாட்கள் வந்து பிரம்மோற்சவ நாட்கள்ல இலவச தரிசனத்துக்கு மட்டும்தான் முன்னுரிமை அப்படின்ற ஒரு விஷயத்த ஆல்ரெடி அப்டேட் பண்ணிட்டாங்க. டிக்கெட் ஓப்பன் ஆகாது. ஃப்ரீ தர்ஷன் தான் அலோவ் பண்ணுவாங்க. ஃப்ரீ தர்ஷனுக்கு போயிட்டு வெயிட் பண்றதுக்கு ரெடி ஆகிக்கோங்க.
அக்டோபர்ல இருக்கக்கூடிய சீனியர் சிட்டிசன்ஸ்க்கான டிக்கெட், திருப்பதிக்கான அக்கமடேஷன், அங்க பிரதர்ஷன டிக்கெட் எல்லாமே நாளைக்கு 20ஆம் தேதி 20ஆம் தேதிக்கு மேல அதோட அப்டேட்ஸ் நம்ம எதிர்பார்க்கலாம். நவம்பர் மாசம் 300 ரூபாய் தர்ஷன், 500 ரூபாய் தர்ஷன், ஆர்ஜித சேவா, எலக்ட்ரானிக் சேவா டிப்பு, திருமலையோட அக்கமடேஷன் இதோட அப்டேட் எல்லாமே நம்ம 20ஆம் தேதிக்கு மேல எதிர்பார்க்கலாம். எந்த ஒரு அப்டேட் வந்தாலும் உடனுக்குடனே நம்ம சேனல் அப்டேட் பண்ணுவோம். எல்லா விஷயமும் நம்ம சேனல்ல ஷேர் பண்றோம். ஸோ கண்டிப்பா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அடிக்கடி உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கணும்னா லேட்டஸ்டா வரக்கூடிய வீடியோஸை செக் பண்ணுங்க. இவ்வளோ நேரம் பொறுமையா இந்த வீடியோவை பார்த்ததுக்கு அனைத்து நண்பர்களுக்கும் ரொம்ப நன்றி. இன்னொரு பயனுள்ள பதிவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.